வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லேயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும், முதலாளிகளான அர்ச்சனா மேடம் அவர்களுக்கும், ஐஸ்வர்யா அவர்களுக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடியா நம்ம நடித்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹீரோயினாக இருந்த என்னுடைய ஹீரோயின் அபிராமிக்கும் அண்ட் பிரீத்தி முகுந்தன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டு ஸ்டார்ட் வித், வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லேயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, கமிங் டு பிளாஸ்ட் வில் பி ரியலி பிளாஸ்ட். இவங்க சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஒரு கராட்டே மாஸ்டரா. அண்ட் I should thank my director first. இதே தான் அவரும் என்கிட்டையும் இதே மாதிரி தான் பண்ணார். கதை சொன்னதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னா, ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்தா ஐயோ பாவம், இவருக்கு ஏதாவது கேட்டால் வந்து எழுதிடுவாரோ என்னமோ. இல்லை ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிடலான்னு. ஜோக்கு மாதிரியாக இருந்தாலும் ரொம்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஹி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டு. அவருக்கு என்னென்னா, ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது கூட சரி 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 வேண்டாமா சார், அது சரி 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 சார் வேணும் சார் அப்படின்னு தான் கேட்பாரு. ஸோ எப்படியோ இப்போ எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரிடே. ஸோ நிறைய இந்த டீமில் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ சுபாஷ். அதுக்கப்புறம் நம்ம நிறுவனம், நம்ம ப்ரொடியூசர்ஸு, அவங்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரவி பசூர் சொன்ன மாதிரி அவங்க பக்கா ஒரு ஜூம் போட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஜூம் போட்டு பார்த்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கில்லு. ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் எம்எல் ஜூனே போடல இவங்க. இப்போ தான் இந்த படத்தை, இந்த நிறுவனத்தில் ஃபஸ்ட் பிக்சர் நான் பண்ணுறேன். இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். பணம் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய பேஷன், டெடிக்கேஷன். ஐஸ்வர்யா அவர்கள் முதல் நாளே ஷூட்டிங் வந்தாங்க. அது எப்போது 2 o'clock, midnight 2 o'clock. அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் ஷூட்டிங் வந்து பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் லைக் டோட்லி அமேஸ்டு. ஸோ ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவ்வளோ நாள் நான் ரியலி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. அண்ட் கமிங் டு அவர் ஆர்டிஸ்ட் அபிராமி, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வெறும் தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க. ஐ மீன் மலையாளம் மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் புரோக்கன் தமிழ். இப்போ பார்த்தா அசத்துறாங்க பாருங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஷி இஸ் லைக் இம்ப்ரூவ்ட் ஸோ மச்.
அண்ட் ஷீஸ் a வெரி குட் சிங்கர். இந்த வெர்சட்டாலிட்டி அண்ட் இந்த படத்தில் ஷி ஹஸ் டன் a வண்டர்ஃபுல் ஜாப். நானே எதிர்பார்க்கல. இவங்க கதை சொல்லும்போது அபிராமியா அப்படியா அப்படின்னு இருந்தது இந்த கேரக்டருக்கு. பட் அந்த இது நீங்கள் படம் பாருங்கள். நான் ஐ டோன்ட் டு ஸ்பீக் அபவுட் தட். ஷி ஹஸ் டன் a வண்டர்ஃபுல் ஜாப். என்ன ஒரு டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க்கு. சூப்பர் அபிராமி. அண்ட் பிரீத்தி இஸ் மை காட். எப்போ நான் பார்த்தாலும் ஷீ வில் பி லைக் ஒர்க்கிங். எத்தனை நைட்ஸு எனக்கே பாவமாக இருக்குது. எந்தெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு 2 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் ஐ நோ தட் ஷீ இஸ் அ வெரி வெரி குட் டான்ஸர். பட் இப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா இட் வாஸ் லைக் அடா என்னடா ஓவர்டேக் பண்ணிடுவாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. பட் பண்ணட்டும். ஏன்னா ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி நைஸ் ஃபார் ஹர் டெடிக்கேஷன். லெக்கெல்லாம் இங்கே போதுங்க. யூ ஷுட் சி the way the style of fight she has done and wonderful. யூ ஷுட் இன்னும் மேலே மேலே பெரிய ஹீரோயின் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும். அதுக்கு இதே கம்பெனி தான் பண்ணுவாங்க. லேடிஸ் எம்பவர்மெண்ட். ஸோ எல்லா அண்ட் மியூசிக் ரவி பஸ்ரூர் வந்து ஐ நோ ஹிம் ஃப்ரம் so many years. He is a wonderful music director, very very dedicated. எப்பவும் அதுதான் சிந்தனை, வேறு எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வராது. வேறு ஏதாவது மியூசிக் பற்றி தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேனு. ஸோ அவங்க பண்ண படங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் இந்த படத்தில் he has done a wonderful job. அண்ட் அருண் மை கேமராமேன் அவர் கூட இஸ் சச் எ ஸ்மால் பாய். அன்னைக்கு யாரோ அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னு அவர் கேட்டிருந்தேன். அவங்க எதோ சொன்னாங்க. அருண் உங்களுக்கு என்ன சார்? எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை சார். அவ்வளோ சின்ன பையன். பட் ஏஜில் சின்னதாக இருந்தாலும் த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி இஸ் கிவன் ஃபார் த மூவி இஸ் லைக் அமேசிங். எப்போவும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அபிராமி, அப்புறம் நம்ம பிரீத்தி, இவங்கெல்லாம் சொல்லும்போது ஃபைட்டர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஐ ஹவ் சீன் தீஸ் பாய்ஸ் விழுறது அது எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும் உங்களுக்கு, எவ்வளோ கை உடைச்சிருப்பாங்க. எனக்கே எவ்வளோ இருக்குது. பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அதே ஒரு ப்ரொஃபஷன் ஐ நோ. ஸோ இவங்களெல்லாம் அப்படி தான் பார்த்துருக்கேன். இவர் கூட காலு கையெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. படம் பூரா லுங்கியோட ஒர்க் பண்ணார். இன்றைக்கி தான் பேண்ட் போட்டிருக்காரு அவர். ஸோ இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அவர் அதே மாதிரி டைரக்டர் மாதிரி தான். இப்போ நமக்கு கொஞ்சம் இந்த ஃபைட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்ன பிரபு இது கொஞ்சம் இப்படி பண்ணலாமா? நான் இல்லை சார் இது இப்படி பண்ணிடல அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேப்பா பண்ணிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிளில் எனக்கு தெரியுது. அண்ட் அகெயின் இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட், கற்றுக்கிறதா எல்லார்கிட்டையும். அண்ட் அவர் ஆர்ட் டைரக்டர் எல்லாம் ஆல் த டெக்னீஷியன்ஸு இந்த படத்தில் மெயின் என்ன இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லோரும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை எவ்வளோ டெடிக்கேட்டட் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸு எல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டு கூட டே அண்ட் நைட் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. ஆமாம் வந்து கூப்பிடுவாங்க, ஷார்ட் ரெடினே பொருளை என்ன பண்ணுற போடா தெரிக்க அப்படின்னு சும்மா சொல்கிற. அப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு போவாங்க. சார் வரமாட்டேன்றார் சார்ன்னு. அதுக்குள்ளே போயிடுவேன்னு வச்சுங்களேன். அப்போ கேட்பேன், நிச்சயமாக எனக்கு நீ டைரக்டரான எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேல்ல அப்படின்னு. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஸோ என்னதான் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பாஸ்கர், அசோசியேட் டைரக்டர் பாஸ்கர், நிஜமாக ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இப்போ டேட் பிரச்சனைகள் அது இருக்கும்போதே இல்லையா டேட் இல்லை நீ என்ன பண்ண சார் எப்படியாவது பண்ணி கொடுங்க. நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் பேசினதே கிடையாது டேட்ஸ் பற்றி. அவங்களும் என்கிட்ட பேசினது கிடையாது. எல்லாமே ஹீ இஸ் ஹேண்ட்லிங். வெங்கட் கூட என்ன சார் எப்போ சார் டேட்டு டென்வர். ஸோ
It was wonderful working with this team and all the actors நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷுட் ஆல் ரொம்ப பெருசாக இன்னும் நீங்கள் வளரணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தட் இஸ் பெஸ்ட். థ్యాంక్ యూ సో మచ్ అర్చన గారు. ఇంకా నెక్స్ట్ సినిమాలు పిలవండి. ఓకే, అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. గాడ్ బ్లెస్ ఎవ్రీవన్. எங்களின் அழைப்பை ஏற்று வந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. விரிவான கேள்வி பதிலுடன் அடுத்த பிரஸ் மீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.